கடலூர் மாவட்டத்தையே யாருக்கோ வித்திருக்காங்க. அத பங்கு போட்டு கூறு போட்டு இந்த மாவட்டத்தையே இந்த குறிஞ்சிப்பாடி பகுதியே வெளியாளுக்கு விற்கிறதுக்கு தயாராயிட்டாங்க. அதை நாம் அனுமதிக்கலாமா? விடக்கூடாது, அனுமதிக்க கூடாது. அதுதான் நம்முடைய உரிமை மீட்பு பயணம். நான் ஒரு இதுல ஒரு 4 பாயிண்ட் உங்களுக்கு சொல்றேன். இப்ப கடலூர் மாவட்டம் இருக்கு, இது குறிஞ்சிப்பாடி தொகுதி. இந்த பகுதியில எங்கேயாவது வெள்ளம் வந்தா, எந்த ஊர்ல வெள்ளம் வந்தாலும் எங்க வந்து முடியும்? இங்கதான் முடியும். ஏன்னா இது கடைமடை பகுதி. குறிஞ்சிப்பாடிக்கு அப்புறம் என்ன இருக்கு? கடலூருக்கு அப்புறம் கடல் தான் இருக்கு. இப்ப போன வருஷம் கர்நாடகால வெள்ளம் வருது. அந்த கர்நாடகால வந்த வெள்ளம் நேரா சாத்தனூர் டேமுக்கு அங்க அதிகப்படியா தண்ணி வந்ததுனால டேம திறந்து விட்டாங்க. டேம திறந்து விட்டவனே தென்பெண்ணையாறு வெள்ளம் ஆயிடுச்சு. எங்க வந்துச்சு? கடைசியில எங்கேயோ அடிபட்டா எங்கேயோ நெறிகட்டுற மாதிரி கர்நாடகால வந்த வெள்ளம் கடைசியில கடலூர் மாவட்டத்தை அடிச்சுட்டு போட்டுருச்சு. நடந்துதா இல்லையா? போன வருஷம் எல்லாரும் பயிர் பாதிப்படைஞ்சுதா? இந்த பகுதியில விவசாயம் தானே, நெல்லு வாழை அதான போடுறோம். அந்த பயிர்லாம் உங்களுக்கு அதுக்கான நிவாரணம் கொடுத்தாங்களா? கொடுத்தாங்களாமா? கணக்கு எடுத்தாங்களா? கணக்கு எடுத்தாங்க போன வருஷம். ஆனா இந்த வருஷம் 4 நாள் முன்னாடி கணக்கு எடுக்க வந்தாங்க, நீங்க எல்லாம் துரத்தி அமிச்சிட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். கணக்கு எடுத்து காசையும் கொடுக்கல. அவ்வளோ பெரிய பயிர் சேதம் ஏற்பட்டது. உங்க காசு, உங்க நெல்லு, உங்க வாழை அழிஞ்சு போச்சு யார் எங்கேயோ வந்த வெள்ளத்தினால. ஆனா அதுக்கும் உங்க காசு கொடுக்கல. இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு இருக்கு, ஒரே ஒரு ஆன்சர், ஒரே தீர்வு. இந்த மாவட்டத்தை பேரிடர் மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் அப்படின்னு உங்க அண்ணா அன்புமணி தான் சொன்னார். அது தெரியுமா உங்களுக்கு? இந்த மாவட்டத்தை பேரிடர் மாவட்டமா அறிவிச்சாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் டெல்லியில இருந்து காசு கொடுப்பாங்க. அதே போல வெளிநாட்டுல இருந்து கொடுப்பாங்க. ஏன்னா சுனாமிலாம் வந்தா யாரு? சுனாமி வந்த போது முதல்ல உங்களை பார்த்தது உங்க அண்ணன் தான், அன்புமணி அண்ணன் தான். யார் எத்தனை பேருக்கு தெரியாது? உங்க இந்த பகுதியில் அதான் கை ஆட்டுறாங்க, அவங்க சொல்றாங்க பாருங்க. சுனாமில முதல்ல யாருமே பார்க்கல. அப்ப உங்களை பார்த்தது மருத்துவர் அன்புமணி தான். தானே புயல் அப்பயோ பார்த்தது, முதல்ல பார்த்தது மருத்துவர் அன்புமணி தான் உங்களை பாக்குறாரு. ஏன்னா அவருக்கு தான் மனசு பதைபதிக்குது, வேற யாருக்கும் எதுவும் தெரியாது. இப்ப இதையே பேரிடர் மாவட்டமா அறிவிச்சிருந்தாங்கன்னா எல்லா ஊர்ல இருந்தும் காசு எல்லாம் கொடுத்து இந்த மாவட்டத்தை சரி பண்ணிருப்பாங்க. இங்க கடலுக்கு எல்லா தண்ணியும் போய் சேருது. ஆனா இந்த இடத்துல வெள்ளமாகுது. அப்ப தடுப்பணைகள் கட்டலாம், இல்ல தடுப்பு சுவர் கட்டலாம். மீனவர்கள் நிறைய வந்திருப்பாங்க, அவங்களுக்கு தெரியும் தடுப்பு சுவர்லாம் கட்டினாதான் அந்த வெள்ளத்தை தடுக்க முடியும். இல்லைன்னா பயிரும் அழிஞ்சிரும், கடலுக்கும் போக முடியாது. இத செய்யவே இல்லை. இவ்வளவு நாள் இருந்திருக்காங்க, இதை அவர்கள் செய்ய தவறிவிட்டார்கள். அடுத்தது டெல்டா. நீங்க நான் கடந்த மாசம் இந்த பகுதியில தான் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்தேன். பாத்தீங்கன்னா வீராணம், மேட்டூர் எல்லா இடத்துல இருந்தும் தண்ணி நம்ம இந்த பகுதிக்கு வரணுமா. அதுக்கு அரசாணை இருக்கிறது, நமக்கு அதுக்கு பாத்தியதை இருக்கு. ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சு? அங்க பரவனாருக்கு உபரி நீர் வருது வாலாஜால இருந்து. அந்த உபரி நீர் அதிகமாயிடுச்சுன்னா பெருமாள் ஏரிக்கு வருது. பெருமாள் ஏரியில இருந்து வந்திருக்கீங்களா? இங்க கை தூக்குறாங்க பாருங்க. அந்த பகுதிக்கு நான் வந்தேமா 10 நாள் முன்னாடி. பெருமாள் ஏரிக்கு நான் அதை பார்த்தேன். அவ்வளோ தண்ணி கலங்கலா ஓடிட்டு இருக்கு. பெருமாள் ஏரிய தூரே வாரல. பெருமாள் ஏரியில தண்ணி உபரி நீர் ஆயிடுச்சுன்னா கடலுக்கு போகும். இதுதான் வழி. வாலாஜா, வீராணம், வாலாஜா, அப்புறம் பரவனாறு, அப்புறம் பெருமாள் ஏரி, அப்புறம் தான் கடல். இந்த உபரி நீரை தேக்கி வைக்கிறதுக்கு ஏரி என்ன பண்ணணும்? தூர் வாரணுமா இல்லையா? இப்ப NLC நிர்வாகம் இருக்கு, அவங்க என்ன பண்றாங்க? நிலக்கரி எல்லாம், அத நிலக்கரின்னு கூட சொல்ல முடியாது, பழுப்பு நிலக்கரி. அத எரிச்சிங்கன்னா அவ்வளோ சாம்பல் வரும். சாதா சாம்பல் அவ்வளோ சாம்பல். அத்தனை சாம்பலையோ அவ்வளவு பெரிய சாம்ராஜ்யம் வச்சிருக்காங்களே, நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் பெரிய சாம்ராஜ்யம் நடத்துறாங்க. அங்கேயே சுத்தம் பண்ணி தண்ணி அனுப்பலாம்ல? கிடையாது. சாம்பலோட அப்படியே பரவனார்லயும் அமைச்சிடுறாங்க, பெருமாள் ஏரிக்கும் அமைச்சிடுறாங்க. அப்ப வருஷ கணக்கா அந்த சாம்பல் அந்த ஏரியில படிஞ்சு படிஞ்சு வண்டலாயி தூர் வாராம தண்ணியே நிக்க மாட்டேங்குது. இதெல்லாம் தூர் வாரணும்.